விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 18லேருந்து ஜனவரி 25 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த ராசிநாதன் அப்படியே 4ஆம் இடத்துல திக்பலமாகி அருமையான உச்ச செவ்வாயோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய அருமையான அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய 10ஆம் அதிபதியும் திக்பலமாகி 10ஆம் இடத்தோட பார்த்து வளர்பிறை சந்திரனாக அடுத்து அப்படியே போய் உங்களுடைய ராசியின் மிகப்பெரிய ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியோடு இணையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல தன்மை அப்படின்னு சொல்லிடலாங்க இந்த வாரத்தில். அப்போ என்ன, வேலை தொழில் வருமான அமைப்புகளில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு, திருமண அமைப்புகளில் தடை இருந்தவங்களுக்கு, வீடு கட்ட ஒருத்தருக்கு காசை கொடுத்தா காசோட காணாமல் போயிட்டாருங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், கட்டிக்கிட்டு இருந்த வீடு தேங்கி நிற்குதுங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க லோன் பாஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியான 4ஆம் பாவகத்தின் நல்ல தன்மைகள் பெரியவர்களுக்கும் இளைய பருவத்தினருக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயங்களும் வரும். மத்தியம வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் தாயாருக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு சின்ன சந்தோஷ சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியான சில அமைப்புகள், ஒரு சின்ன சுற்றுலா போகிறதோ இல்லை ஒரு நெகையோ ஒரு நட்டோ வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க, ஒரு இதை வாங்கி கொடுத்தாங்க, அதை வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்ற மாதிரியான சுக்கரனுடைய தன்மைகளில் உங்கள் பார்ட்னரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லுவேன். இந்த மாதிரியான அமைப்புகள் படிப்படியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை தான். கூடுதலாக ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சமாகி ராசிக்கு 7ஆம் இடத்தை மங்கள யோகத்திலிருந்து பார்க்க போறாரு. இது என்ன, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகள் இந்த தை மாதத்திலே அமைய போது, அதற்கான அமைப்புகள் வரப்போகுது, அதற்கான அறிமுகங்கள் வரப்போகுது. வேலை இடத்துல பார்த்தாங்க, சரியா வருமானு தெரியல, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்ற இப்போ வரக்கூடிய இந்த தொடர்பு இன்னும் 2 வருஷம் முடிஞ்சு கல்யாணத்தில் வந்து நிற்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக வரக்கூடிய மிகப்பெரிய கோச்சார நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ராசி நல்லா இருக்கு, ராசிநாதன் நல்லா இருக்காரு, ராசியின் ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி நல்லா இருக்காரு. என்னங்க வேணும்? தசாபுத்தி ஒத்துழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளும், மோசமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கூட சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைன்ற மாதிரியான அமைப்புகள் தான். கோச்சாரத்தை கூட மிகைப்படுத்தி சொல்ற அமைப்பு, அந்த பழக்கமே இல்லாத ஒரு ஜோதிடன்ற அமைப்புகள்ல இந்த வாரத்துல வீடு வாகன அமைப்புகள்ல மாற்றங்கள், நல்ல சுப செலவுகள், நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே சகல தரப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஜனவரி 18லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 2026ஆவது ஆண்டுல நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு இனிய சந்தோஷ வாரம்ங்க.